முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 நடவடிக்கையின் 37வது அலையை தொடங்கியதாக ஈரான் புரட்சிகர காவல்படை அறிவிப்பு. எர்பில் 5வது கடற்படை மற்றும் டெல் அவீவ் பீர் யாக்கோவ் தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடைபெறும் என அறிவிப்பு. டெல் அவீவ் ராணுவ தளத்தில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் அறிவிப்பு. ஈரானின் தாக்குதலால் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நடுவில் நிறுத்தப்பட்டு அமைச்சர்கள் பாதுகாப்பு அறைகளுக்கு ஓடியதாக இஸ்ரேல் ஊடகங்கள் அறிவிப்பு. போரின் முதல் 10 நாட்களில் அமெரிக்காவின் 150 வரை வீரர்கள் காயமடைந்ததாக அமெரிக்க ராணுவ மையமான பென்டகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எப்ஸ்டீனின் தீவில் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக என்று எழுதப்பட்ட ஈரானிய ஏவுகணையின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல். ஹார்மோஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல்களுக்கு ராணுவ பாதுகாப்பு அளிக்க முடியாது என அமெரிக்க கடற்படை உலக கப்பல் துறைக்கு அமெரிக்கா அறிவிப்பு. ஹார்மோஸ் நீரிணை வழியாக பயணிக்கக்கூடிய கப்பல் உரிமையாளர்கள் கொஞ்சம் தைரியத்தோடு இருங்கள் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவுரை. அமெரிக்க கடற்படை ஹார்மோஸ் நீரிணை வழியாக எண்ணெய் டேங்கரை பாதுகாப்புடன் அனுப்பியது என்று எக்ஸில் பதிவு செய்த அமெரிக்க எரிசக்தி செயலர் கிறிஸ் ரைட் இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை சர்வதேச ஊடகங்கள் சரிபார்ப்பதற்குள் அவசரமாக எக்ஸ் பதிவை டெலீட் செய்த அமெரிக்க எரிசக்தி செயலாளர். போர் தொடங்கியதிலிருந்து ஒருங்கிணைந்த ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஹெர்மெஸ், ஹெரான், ஆர்பிட்டர், MQ-9 ரீப்பர் உள்ளிட்ட 104 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் புரட்சிகர காவல்படை அறிவிப்பு. ஈரான் எல்லையிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் துருக்கி வான்வெளியை நோக்கி சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஆராய ஈரான், துருக்கி ஆகிய இரு நாடுகளும் கூட்டு ராணுவ நிபுணர் குழு அமைக்க ஒப்புதல். ஹார்மோஸ் நீரிணை அனைவருக்கும் அமைதி மற்றும் செழிப்பை தரும் அல்லது போர் தூண்டுதல்காரர்களுக்கு தோல்வி மற்றும் துன்பத்தை தரும் நீரிணையாக மாறும். ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி எச்சரிக்கை. ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் பேரழிவு விளைவுகள் ஏற்படும். சவுதி அராம்கோ எச்சரிக்கை. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சையத் முஜ்தபா கமேனிக்கு ஆதரவாக டெஹ்ரானில் பல்லாயிரக்கணக்கானோர் மக்கள் ஒன்று கூடி ஈரான் கொடியை அசைத்து தலைமைக்கு முழு ஆதரவு நிலைப்பாட்டையும் எதிரிகளுக்கு கண்டனத்தையும் பதிவு செய்தனர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை தொடங்கிய முதல் 10 நாட்களில் அமெரிக்க ராணுவத்துக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு நெருங்கிய ஆதாரங்கள் தெரிவித்ததன்படி இந்த 10 நாட்களில் சுமார் 150 அமெரிக்க ராணுவ வீரர்கள் வரை காயமடைந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை இதுவரை பொதுவில் வெளியிடப்படாத ஒன்றாக இருந்தது. முன்னதாக பென்டகன் வெறும் 8 பேர் மட்டுமே கடுமையான காயங்களுக்கு ஆளாகியுள்ளதாக உறுதிப்படுத்தியிருந்தது. ஆனால் ராய்ட்டர்ஸ் அறிக்கை வெளியான பிறகு பென்டகன் தனது நிலைப்பாட்டை திருத்திக் கொண்டு போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 140 ராணுவ உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளதாக அறிவித்தது. இதில் 8 பேர் கடுமையான காயங்களுடன் உயர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர். இதற்கிடையே ஈரானிய தாக்குதல்களால் 6 அமெரிக்க ராணுவ உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதை அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் உறுதிப்படுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள போர்ட் ஷுவைபா என்ற பகுதியில் உள்ள ஒரு தற்காலிக செயல்பாட்டு மையத்தின் மீது ஈரானிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 6 பேரும் உயிரிழந்தனர். அவர்களில் சிலர் அமெரிக்க ராணுவ ரிசர்வ் பிரிவை சேர்ந்தவர்கள். முன்பு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாத 2 உறுப்பினர்களின் உடல்கள் அண்மையில் மீட்கப்பட்டதாக சென்காம் கூறியது. இந்த 6 பேரும் ஒரே சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் என்று ABC நியூஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் மொத்தமாக இந்த போரில் உயிரிழந்த அமெரிக்க ராணுவ உறுப்பினர்கள் உண்மை எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி இந்த போரை கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்கா ஈரானுக்குள் தரைப்படையை அனுப்புவது குறித்து பேசுவதை நிராகரித்து இமாம் ருஹெல்லா கொமேனி மற்றும் இமாம் அலி கொமேனியின் வீரமிக்க மகன்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றனர் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் போரின் முதல் 5 நாட்களில் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்கா தனது இழப்புகளை பெரிதும் மறைத்து வருவதாகவும் லாரிஜானி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் செல்வாக்கால் இந்த போரை தொடங்கியதாகவும் அமெரிக்கா முதலில் என்ற முழக்கம் இஸ்ரேல் முதலில் என மாறிவிட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இந்த போர் பிப்ரவரி 28 அன்று தொடங்கியது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்காக கொண்டுள்ளன. இதுவரை ஈரானில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா தரப்பில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. போரின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா தரைப்படை நுழைவது குறித்து விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன. இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்த சூழலில் போரின் அடுத்த கட்டங்கள் என்னவாக இருக்கும் என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போதைய அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரால் ஏற்பட்டுள்ள உயர் அச்சுறுத்தல் நிலை காரணமாக ஹார்மூஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்களுக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்க முடியாது என்று உலக கப்பல் துறைக்கு அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி போர் தொடங்கிய பிப்ரவரி 28 முதல் டேங்கர் கப்பல்களுக்கு ராணுவ பாதுகாப்பு கோரி கப்பல் நிறுவனங்கள் அளித்த அன்றாட கோரிக்கைகளை அமெரிக்க கடற்படை நிராகரித்து வருகிறது. இந்த அறிக்கையின்படி கடற்படை அதிகாரிகள் கப்பல் மற்றும் எண்ணெய் துறை பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அந்த கூட்டங்களில் தற்போதைய உயர்ந்த அச்சுறுத்தல் சூழல் காரணமாக தற்போதைக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்க முடியாது
முடியாது என்று தெளிவாக விளக்கியுள்ளனர். கப்பல் நிறுவனங்கள் ஹோர்மூஸ் ஜலசந்தியை கடக்க முயலும் கப்பல்களுக்கு எஸ்கார்ட் கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் அபாய அளவு குறையும் வரை அத்தகைய நடவடிக்கைகள் சாத்தியமில்லை என்று கடற்படை உறுதியாக கூறியுள்ளது. இந்த முடிவு மேற்கு ஆசிய எண்ணெய் ஏற்றுமதியில் தொடர்ந்து பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஹார்மூஸ் ஜலசந்தியில் கடல் போக்குவரத்து கிட்டத்தட்ட நின்றுவிட்டது. உலகின் சுமார் 1/5 எண்ணெய் வழக்கமாக இந்த ஜலசந்தி வழியாக செல்கிறது. இந்த பாதை வளைகுடாவை ஓமன் வளைகுடாவுடன் உலக கடல் பாதைகளுடன் இணைக்கிறது. எனவே ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் உலக எரிசக்தி சந்தையில் உடனடியாக பெரும் தாக்கம் ஏற்படும். ஏற்கனவே டேங்கர்கள் சேதமடைந்துள்ளன. சில கப்பல்கள் தரையிறங்கியுள்ளன மற்றும் பல கப்பல்கள் ஜலசந்திக்கு வெளியே காத்திருக்கின்றன. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்ப எண்ணெய் ஏற்றுமதி தொடர வேண்டுமானால் தேவைப்பட்டால் டேங்கர்களுக்கு எஸ்கார்ட் வழங்க தயார் என்று உறுதியளித்துள்ளார். திங்களன்று புளோரிடாவில் உள்ள தனது மாரியோ லாகோ விடுதியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தேவைப்பட்டால் அமெரிக்க கடற்படையும் அதன் கூட்டாளிகளும் டேங்கர்களை ஜலசந்தி வழியாக எஸ்கார்ட் செய்வார்கள், தேவையில்லை என்று நம்புகிறேன். ஆனால் தேவைப்பட்டால் நேரடியாக எஸ்கார்ட் செய்வோம். மேலும் அரசு மூலம் அரசியல் ரிஸ்க் இன்சூரன்ஸ் வழங்குவதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆனால் கடற்படையின் தற்போதைய நிலைப்பாடு டிரம்பின் இந்த உறுதிமொழிக்கு மாறானதாக உள்ளது. கடல் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் மற்றும் பாதுகாப்பு ஆதாரங்கள் கூறுவதாவது, ஈரானின் சமச்சீரற்ற திறன்கள், கடல் கண்ணி வெடிகள், தாக்குதல் ட்ரோன்கள், எதிரி கப்பல் ஏவுகணைகள், வேகமான படகு கூட்டங்கள் காரணமாக ஜலசந்தியை பாதுகாப்பது மிகவும் கடினமானது. ஈரானின் நீண்ட கடற்கரை மற்றும் அதன் ட்ரோன் மற்றும் கண்ணி தாக்குதல் திறன் காரணமாக தற்போதுள்ள ராணுவ இருப்பை விட பெரிய அளவிலான ராணுவ வளங்கள் தேவைப்படும் என்று ராய்டர்ஸ் மேற்கோள் காட்டிய ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சூழலில் போர் தொடங்கிய 11-12 நாட்களுக்கு பிறகும் ஜலசந்தி போக்குவரத்து முழுமையாக மீண்டும் தொடங்கவில்லை. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஈரானின் கடல் சக்திகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றனர் என்றாலும் பாதுகாப்பான எஸ்கார்ட் இல்லாத நிலையில் கப்பல் நிறுவனங்கள் ஆபத்தை எடுக்க தயாராக இல்லை. இதனால் உலக எண்ணெய் விலைகள் ஏற்ற இறக்கத்துடன் உள்ளன மற்றும் உலகளாவிய எரிசக்தி சந்தை பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலை எப்போது மாறும் என்பது ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் முடிவுகளை பொறுத்தே அமையும். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனமான சவுதி அராம்கோ ஹார்மூஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து இடையூறு ஏற்பட்டால் உலக எண்ணெய் சந்தைகளுக்கு பேரழிவு விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்துள்ளது. துபாயிலிருந்து வெளியான இந்த அறிவிப்பு ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக உலகின் சுமார் 20% எண்ணெய் தினசரி செல்வது வழக்கம். ஆனால் தற்போதைய அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரால் இந்த கடல் பாதை மூடப்பட்டுள்ளது. எண்ணெய் ஏற்றுமதிகள் பெரும்பாலும் தடைப்பட்டுள்ளன. இதனால் உலக எண்ணெய் சந்தைகளில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அராம்கோவின் தலைமை நிர்வாக அதிகாரி அமின் நசர் லாப அறிக்கை அழைப்பில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, இடையூறு நீடித்தால் உலக எண்ணெய் சந்தைகளுக்கு பேரழிவு விளைவுகள் ஏற்படும். இடையூறு நீளும் போது உலக பொருளாதாரத்திற்கு மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும். மேலும் கடந்த காலங்களில் இடையூறுகளை எதிர்கொண்டுள்ளோம். ஆனால் இது பிராந்திய எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில்துறை எதிர்கொண்ட மிகப்பெரிய நெருக்கடியாகும் என்றார். இந்த நெருக்கடி கப்பல் மற்றும் காப்பீட்டுத் துறைகளை மட்டுமல்லாமல் விமான போக்குவரத்து, விவசாயம், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பிற தொழில்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நசர் எச்சரித்தார். உலக கச்சா எண்ணெய் அளவுகோல் பிரெண்ட் திங்களன்று 3 ஆண்டுகளுக்கும் மேலான உச்சமான $120 அருகில் சென்றது. டிரம்ப் போர் விரைவில் முடிவடையும் என்று கூறியதை தொடர்ந்து செவ்வாயன்று $92 அளவில் குறைந்து வர்த்தகம் பிப்ரவரி 28 அன்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானிய ராணுவ தளங்கள் மற்றும் ஆட்சியின் அதிகார மையங்களை தாக்கத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடியதாக அறிவித்து அதன் வழியாக செல்ல முயலும் எண்ணெய் கப்பல்களை தாக்குவோம் என்று அச்சுறுத்தியது. செவ்வாயன்று IRGC அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் மத்திய கிழக்கிலிருந்து 1 லிட்டர் எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று மீண்டும் உறுதிப்படுத்தியது. ஈரான் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் தாக்கியுள்ளது. இதனால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. டிரம்ப் ஈரான் ஜலசந்தியை மூடினால் மிக கடுமையாக தாக்குவோம் என்று எச்சரித்தார். வளைகுடாவில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்க கடற்படை தயார் என்றும் கூறினார். ஆனால் பல கப்பல்கள் ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளதால் அதற்கான திறன் கேள்விக்குறியாக உள்ளது. அமின் நசர் அமெரிக்க கடற்படை எஸ்கார்டுகள் சாத்தியமா என்ற கேள்விக்கு பதிலளித்த போது பெரிய அளவிலான கொள்ளளவு இருப்பதாகவும் அராம்கோவின் வாடிக்கையாளர்கள் விநியோக அபாயத்தை ஏற்கிறார்கள் என்றும் கூறினார். நிச்சயமாக எங்கள் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கும் உலக சந்தைக்கும் வழங்க உதவும் எந்த நடவடிக்கைகளையும் ஆதரிப்போம் என்றார். மற்றொரு வளைகுடா எரிசக்தி அதிகாரி ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கு போரை நிறுத்துவதே ஒரே தீர்வு என்று சந்தேகம் தெரிவித்தார். உலக எண்ணெய் இருப்பு 5 ஆண்டு குறைந்த அளவில் உள்ளதாக நசர் கூறினார். இந்த நெருக்கடி இருப்புகளை வேகமாக குறைக்கும். ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவது மிக முக்கியம் என்றார். தற்போது அராம்கோ வளைகுடாவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்யவில்லை. கப்பல்கள் அங்கு ஏற்ற முடியாது. ஆனால் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களின் பெரும்பாலான தேவைகளை உலக இருப்புகளை பயன்படுத்தி பூர்த்தி செய்கிறது. இப்போது அந்த இருப்பை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் தற்போதைக்கு அதை பயன்படுத்துகிறோம் என்றார். அராம்கோ கிழக்கு மேற்கு குழாய் வழியாக எண்ணெய் கொள்ளளவை பெரிதும் அதிகரித்துள்ளது. இது பெர்சியன் வளைகுடா அருகே உள்ள அகாயிக் எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்திலிருந்து செங்கடல் யான்பு துறைமுகத்திற்கு செல்கிறது. ஹார்மூஸ் ஜலசந்தியை முழுமையாக தவிர்க்கிறது. இந்த குழாய் தொடக்க கொள்ளளவை விட 2 மடங்கு அதிகரித்து அடுத்த சில நாட்களில் 7 மில்லியன் பேரல் நாள் முழு கொள்ளளவை எட்டும் என்று நசர் தெரிவித்தார். மேற்கு பகுதி வழியாக ஏற்றுமதி செய்யும் திறன் இருந்தாலும் சந்தையிலிருந்து 350 மில்லியன் பேரல் அளவுக்கு இடையூறு ஏற்படும் என்றார். குழாய் கொள்ளளவில் ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பேரல் அளவுக்கு மேல் உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு செல்கிறது. கடந்த வாரம் அராம்கோவின் ராஸ் தனூரா சுத்திகரிப்பு நிலையத்தில் தாக்குதலால் ஏற்பட்ட சிறிய தீ விரைவில் அணைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டது. பின்னர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் தொடங்கப்பட்டு வருகிறது என்று நசர் கூறினார்.
கூறினார். ஆராம்கோ செவ்வாயன்று குறைந்த கச்சா எண்ணெய் விலை காரணமாக ஆண்டு லாபத்தில் 12% சரிவை அறிவித்தது. மேலும் முதல் முறையாக $3 பில்லியன் மதிப்பிலான பங்குகளை திரும்ப வாங்குவதாகவும் அறிவித்தது. இந்த நெருக்கடி தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் பெரும் சவால்களை எதிர்கொள்ளும். போர் முடிவடைந்து ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படும் வரை எண்ணெய் விலைகள் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.